Hello friends, welcome to VGM Diaries. இன்னைக்கு நம்ம வீடியோல கசப்பு இல்லாம பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி பாவக்காயை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிட்டு நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நல்ல ஒரு அடி கனமான கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம். அதுல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயை கூட சேர்த்துக்கலாம். இந்த காய் வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா எந்த காயுமே ரொம்ப சீக்கிரமே வதங்கிடும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட பாவக்காயெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், தட்டில் போட்டாலே சவுண்டு வரும். அந்தளவு நல்லா வதங்கிடுச்சு. எனக்கு இது வதங்குறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ அதே கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்டதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற பாவக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போடுற வரை நல்லா வதக்கிக்கணும். இதுதான் நம்ம சாப்பிடும்போது அப்படியே தெரியும். பாருங்கள், இந்தளவு நல்ல மசாலாவெல்லாம் பாவக்காய் கூட நல்லா கோட் ஆகணும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு கொஞ்சமாக தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் இது இப்படியேவும் பரிமாறலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து கசப்பு கம்மி பண்ணணும், சுத்தமாகவே கசப்பு இருக்கக்கூடாது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான துருகின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக கசப்பு இருக்காது. ரொம்ப சூப்பராக கசப்பில்லாத பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜயம் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.